வணக்கம். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அமெரிக்காவின் ஈட்டன் நிறுவனம் சென்னையில் 200 கோடி ரூபாய் முதலீடு செய்வதற்கான ஒப்பந்தம் முதலமைச்சர் முன்னிலையில் கையெழுத்து. சிகாகோவில் சைக்கிள் ஓட்டிய வீடியோவை வெளியிட்டார் மு.க.ஸ்டாலின். முதலமைச்சர் ஸ்டாலினுடன் இணைந்து சென்னையில் சைக்கிள் ஓட்ட ராகுல் காந்தி விரும்பும் போது சைக்கிள் ஓட்டுவதுடன் வீட்டுக்கு விருந்துக்கு வரும்படியும் ஸ்டாலின் அழைப்பு விடுத்ததால் கூட்டணி சர்ச்சைகளுக்கு சூசக முற்றுப்புள்ளி. புதுக்கோட்டை மீனவர்கள் 4 பேரை சிறைப்பிடித்தது இலங்கை கடற்படை. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி நடவடிக்கை. பரனூர் உள்ளிட்ட 4 சுங்கச்சாவடிகள் காலாவதியாகிவிட்டதாக அமைச்சர் ஏவ வேலு அறிவிப்பு. 4 சுங்கச்சாவடிகளை அகற்றக் கோரி ஒன்றிய அரசுக்கு கடிதம். விநாயகர் சதுர்த்தி மற்றும் தொடர் விடுமுறையை ஒட்டி 1000க்கும் மேற்பட்ட சிறப்பு பேருந்துகள் இயக்கம். சொந்த ஊர்களில் இருந்து சென்னை திரும்பவும் சிறப்பு பேருந்துகளுக்கு ஏற்பாடு. கோயம்பேடு சந்தையில் பூண்டு விலை புதிய உச்சம். ஒரே நாளில் கிலோவுக்கு 20 ரூபாய் உயர்ந்து 340 ரூபாய்க்கு விற்பனை. கோட் திரைப்படத்தின் சிறப்பு காட்சிக்கு தமிழ்நாடு அரசு அனுமதி. திரைப்படம் வெளியாகும் நாளை 5 காட்சி. கனமழையால் குஜராத், ஹரியானா உள்ளிட்ட வடமாநிலங்கள் கடும் பாதிப்பு. சாலைகளில் குளம் போல் தண்ணீர் தேங்கியதால் போக்குவரத்து நெரிசல். அமெரிக்கா சென்றுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் 500 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் வகையில் 2 நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன. முதலீடுகளை ஈர்க்கும் வகையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அமெரிக்காவுக்கு பயணம் மேற்கொண்டுள்ளார். அங்கு பல்வேறு நிறுவனங்களுடன் தமிழ்நாடு புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொண்டு வருகிறது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது சிகாகோ சென்றுள்ள நிலையில் அங்கு தரவு மையம், பயன்பாடு, தொழில்துறை, வணிகம், இயந்திர கட்டிடம் மற்றும் பகிர்மான பணிகளை மேற்கொள்ளும் ஈட்டன் நிறுவனத்தின் நிர்வாகிகளை சந்தித்தார். பின்னர் 200 கோடி ரூபாய் முதலீட்டில் சென்னையில் உள்ள அந்த நிறுவனத்தின் உற்பத்தி வசதியை விரிவுபடுத்தவும், ஆராய்ச்சி மற்றும் மேம்பாடு, உலகளாவிய பயன்பாட்டு பொறியியல் மையம் நிறுவுவதற்கும் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. இதன் மூலம் 500 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல அமெரிக்காவை சேர்ந்த இடர் மேலாண்மை தயாரிப்புகள் மற்றும் சேவைகளை வழங்கி வரும் அஷூரன் நிறுவனத்துடனான புரிந்துணர்வு ஒப்பந்தம் முதலமைச்சர் முன்னிலையில் மேற்கொள்ளப்பட்டது. இந்தியாவிலேயே முதன்முறையாக சென்னையில் உலகளாவிய திறன் மையத்தை இந்த நிறுவனம் நிறுவ உள்ளது. தமிழ்நாடு மீனவர்கள் 4 பேரையும் ஒரு விசைப்படகையும் இலங்கை கடற்படை சிறைப்பிடித்துச் சென்றது மீனவர்களை கவலையில் ஆழ்த்தியுள்ளது. தமிழ்நாட்டின் கடலோர பகுதியிலிருந்து மீனவர்கள் ஏராளமானோர் கடலுக்கு மீன்பிடிக்கச் சென்றனர். நெடுந்தீவு அருகே அவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அங்கு ரோந்து வந்த இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி வந்ததாக கூறி புதுக்கோட்டையைச் சேர்ந்த விசைப்படகையும் அதில் இருந்த 4 மீனவர்களையும் சிறைப்பிடித்துச் சென்றனர். மீனவர்கள் கைது, அவர்கள் மீது தாக்குதல், படகுகள் பறிமுதல், மீனவர்களுக்கு அபராதம் என இலங்கை அரசின் நடவடிக்கைகள் தொடர்கின்றன. இதனால் தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருப்பதாக மீனவர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். பாக் நீரிணை பகுதியில் பாரம்பரிய மீன்பிடி உரிமையை உறுதிப்படுத்த வேண்டும் என்றும், மீனவர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்றும் ஒன்றிய, மாநில அரசுகளுக்கு அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழ்நாட்டு மீனவர்கள் 12 பேருக்கு இலங்கை நீதிமன்றம் தலா 1.5 கோடி ரூபாய் அபராதம் விதித்த விவகாரத்தில் ஒன்றிய அரசு தலையிட வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது.
தூத்துக்குடி மாவட்டம் தருவைக்குளத்தைச் சேர்ந்த 12 மீனவர்களையும் 2 விசைப்படகுகளையும் ஜூலை 20ஆம் தேதி இலங்கை கடற்படை சிறைபிடித்து சென்றது. அவர்களுக்கு இந்திய மதிப்பில் 1.5 கோடி ரூபாய் அபராதம் விதித்த இலங்கை நீதிமன்றம் அதை செலுத்த தவறினால் 6 மாத காலம் சிறை தண்டனை அனுபவிக்கவும் ஆணையிட்டது. இலங்கை கடற்படையின் அட்டூழியத்தால் அவதியுற்று வரும் தமிழ்நாட்டு மீனவர்களுக்கு இலங்கை நீதிமன்றத்தின் உத்தரவு கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உடனடியாக ஒன்றிய அரசு தலையிட்டு 12 மீனவர்களும் அபராதமின்றி நாடு திரும்ப நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மீனவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். ரிலீஸ் பண்ணிடுவாங்க, விடுதலை செஞ்சிருவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையில தான் இருந்தோம். ஆனா இன்னைக்கு பேரடியா விழுந்தது என்னன்னாக்கா தலை பிளக்கும் படியான அளவுக்கு உள்ளது. அவங்க 5 வருஷம் என்ன 10 வருஷம் ஜெயிலுக்குள்ள இருக்கத்தான் செய்யணுமே தவிர பணத்தை கட்டி அவங்களால எடுக்கவே முடியாது. சோத்துக்கு வழியில திண்டாடிட்டு இருக்காங்க. எங்களுக்கு ஒரே அரசு இந்திய அரசு தான். ஆனா கடல்ல போனா தமிழக அரசு இந்திய அரசு பிரிக்கல. எங்களுக்கு எங்க மீனவர்கள் வேணும், அதை ஆணித்தரமா சொல்லிக்கிறோம். இதுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு என்ன செய்யணுங்கிறத எங்க மக்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க. கூடிய விரைவில் இது போராட்டமா வெடிக்கும்னு நான் நினைச்சிட்டு இருக்கிறேன். தமிழ்நாட்டு மீனவர்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்ட விவகாரத்தில் பிரதமர் மோடி தலையிட வேண்டுமென காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை வலியுறுத்தியுள்ளார். மீனவர்களை வழக்கில் இருந்து விடுவித்து அபராதம் செலுத்துவதிலிருந்து பாதுகாக்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிரதமரை வலியுறுத்த வேண்டும் என செல்வ பெருந்தகை கேட்டுக் கொண்டுள்ளார். இத்தகைய அடக்குமுறைகளை மோடி அரசு தடுக்க தவறினால் தமிழ்நாடு மீனவர்கள் இடையே கொந்தளிப்பான சூழல் உருவாகும் என்றும் அவர் கூறியுள்ளார். இதேபோல பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்ட அறிக்கையில் இலங்கை அரசின் வாழ்வாதார ஒழிப்பு சதிக்கு ஒன்றிய அரசு உடனே முடிவு கட்ட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். இலங்கை அரசின் இந்த நடவடிக்கை பன்னாட்டு விதிகளுக்கு எதிரானது என கூறியிருக்கும் அன்புமணி இருதரப்பு பேச்சுவார்த்தைக்கு ஒன்றிய அரசு ஏற்பாடு செய்ய வேண்டும் என கோரியுள்ளார். விநாயகர் சதுர்த்தி மற்றும் வார விடுமுறையை ஒட்டி பொதுமக்களின் வசதிக்காக தமிழ்நாட்டில் நாளை முதல் 4 நாட்களுக்கு 2315 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது. சென்னை கிளாம்பாக்கத்தில் இருந்து திருச்சி, கும்பகோணம், மதுரை, நெல்லை, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, கோவை, சேலம், ஈரோடு, திருப்பூருக்கு நாளை முதல் 3 நாட்களுக்கு 1030 பேருந்துகள் இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 9ஆம் தேதி கிளாம்பாக்கத்தில் இருந்து பல்வேறு ஊர்களுக்கு 725 பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. 6 மற்றும் 7ஆம் தேதிகளில் திருவண்ணாமலை, நாகை, வேளாங்கண்ணி, ஓசூர், பெங்களூருவுக்கு சென்னை கோயம்பேட்டில் இருந்து 190 பேருந்துகளும், மாதவரத்தில் இருந்து 20 பேருந்துகளும் இயக்கப்படும். அதேபோல பெங்களூரு, திருப்பூர், ஈரோடு, கோவையில் இருந்து பல்வேறு ஊர்களுக்கு மொத்தம் 350 பேருந்துகள் இயக்கப்படும். ஞாயிறன்று சொந்த ஊர்களில் இருந்து சென்னை மற்றும் பெங்களூரு திரும்ப பயணிகளின் தேவைக்கேற்ப சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பரனூர் உட்பட 4 சுங்கச்சாவடிகள் காலாவதியாகிவிட்டதால் அவற்றை அகற்றக் கோரி ஒன்றிய அரசுக்கு கடிதம் மூலம் வலியுறுத்தியுள்ளதாக அமைச்சர் ஏவா வேலு தெரிவித்துள்ளார். நெல்லையில் பொருணை அருங்காட்சியக கட்டடப் பணிகளை பார்வையிட்ட பிறகு அமைச்சர் ஏவா வேலு செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது தமிழ்நாட்டில் 30க்கும் மேற்பட்ட சுங்கச்சாவடிகள் ஒப்பந்த காலம் முடிந்து செயல்பட்டு வருவதாக குறிப்பிட்டார். தமிழ்நாட்டில் காலாவதியான மற்றும் குறிப்பிட்ட இடைவெளிக்குள் இருக்கும் சுங்கச்சாவடிகள் அகற்றப்படும் என ஒன்றிய அரசு உறுதியளித்தும் அதற்கான நடவடிக்கை எடுக்கவில்லை என்று அவர் குற்றம் சாட்டினார். நாங்கள் உனக்கு பார்த்தீங்கன்னா பரனூர்னு ஒன்று நடக்குது, ஒன்று அங்கே அதே போன்று நம்முடைய கிருஷ்ணகிரி ஒன்று 2, 3வது ஸ்ரீபெரும்புதூர் இருக்குது அங்கே ஒன்று 3, இப்படி இருங்காட்டுக்கோட்டை அதுமாதிரி 4 இடங்களில் பீரியடெல்லாம் முடிஞ்சு போச்சு. அதை குறிப்பிட்டே எழுதியிருக்கிறேன் நான். இவைகள்லாம் நீங்கள் வித்ட்ரா பண்ணணும், அப்படி நீங்கள் வாங்கினா குறைந்த கட்டணம் தான் வாங்கணும் அப்படின்னு கொடுத்து எழுதுகிறோம். நாங்கள் ஒன்றிய அரசாங்கத்துக்கு கடிதம் எழுத முடியுமோ ஒழிய நாங்கள் என்ன பண்ண முடியும் யோசிச்சு பாருங்கள். தொடர்ந்து வலியுறுத்துகிறோம், சட்டமன்றத்தில் பேசுகிறோம், நேரடியாக கொண்டு கொடுக்குறோம். இதெல்லாம் ஒன்றிய அரசாங்கத்தோட அமைச்சர்கள் வருவாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் கடுமையாக கேளுங்க. காலாவதியான சுங்கச்சாவடிகளில் பராமரிப்புக்காக குறைந்த கட்டணம் மட்டுமே வசூலிக்க கூறியும் கப்பலூர் சுங்கச்சாவடியை அகற்ற நேரில் வலியுறுத்தியும் ஒன்றிய அரசு செவிசாய்க்கவில்லை என்று அமைச்சர் குற்றம் சாட்டினார். காவிரியில் நீர் எடுக்க அதிக குதிரை திறன் கொண்ட மின் மோட்டார்களை பயன்படுத்திய வழக்கில் எடப்பாடி பழனிசாமிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் நோட்டீஸ் வழங்கியுள்ளது.
சேலம் மாவட்டம் நெடுங்குளம் பகுதி விவசாயிகள் காவிரி நீரை பயன்படுத்திக் கொள்ள ஏதுவாக நெடுங்குளம் நீரேற்று பாசன கூட்டுறவு சங்கம் செயல்பட்டு வருகிறது. அந்த சங்கத்தில் முன்னாள் முதலமைச்சர் பழனிசாமி மற்றும் அவரது உறவினர்கள் உள்ளிட்டோர் உறுப்பினர்களாக உள்ளனர். அவர்களுக்கு எதிராக சேலம் வெள்ளாளம்பாளையத்தைச் சேர்ந்த செல்வம் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். கடந்த 2020ஆம் ஆண்டில் முதலமைச்சராக இருந்த பழனிசாமி காவிரி நீரை பயன்படுத்தும் விவகாரத்தில் தனது அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தியதாக மனுதாரர் குற்றம் சாட்டியுள்ளார். தகுதி உள்ளவர்களின் பெயர்களை நீக்கிய பழனிசாமி தனது குடும்ப உறுப்பினர்களின் பெயரில் புதியதாக இணைப்பு பெற்றிருப்பதாகவும் மனுதாரர் குற்றம் சாட்டியுள்ளார். 5 குதிரைத்திறன் கொண்ட மின் மோட்டார்களுக்கு பதிலாக 27 குதிரைத்திறன் கொண்ட மின் மோட்டார்களை பயன்படுத்த அரசாணை பிறப்பித்தது சட்டவிரோதம் எனவும் மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த அரசாணையை ரத்து செய்து காவிரி நீர் எடுக்கப்படுவதை மீட்டர் பொருத்தி கண்காணிக்கவும் உத்தரவிடுமாறு மனுதாரர் வலியுறுத்தியிருந்தார். இந்த வழக்கு பொறுப்பு தலைமை நீதிபதி கிருஷ்ணகுமார், நீதிபதி பாலாஜி அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது தமிழ்நாடு அரசு எடப்பாடி பழனிசாமி மற்றும் அவரது உறவினர்கள் உட்பட 31 பேர் பதிலளிக்க உத்தரவிடப்பட்டு விசாரணை ஒத்திவைக்கப்பட்டது. நடிகர்கள் கட்சி தொடங்குவது பெரிதல்ல என்று கூறியுள்ள அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு வெறும் ரசிகர்களை வைத்து மட்டும் ஆட்சிக்கு வர முடியாது என்று தெரிவித்துள்ளார். எல்லாரும் சொல்லுவாங்க, இன்னைக்கு நடிகர் எல்லாம் கட்சி தொடங்கிறாங்க. கட்சி தொடங்குற பெருசு இல்ல, அந்த கட்சியை முறையாக கொண்டு போகணும். அது மக்களுக்கான திட்டங்களை கொடுக்க கட்சியாக இருக்கணும். மக்கள் ஏற்றுக்கொள்ளணும். வெறும் ரசிகர்களை வைத்து மட்டும் ஆட்சிக்கு வர முடியாது. மக்கள் ஏகபித்தம், மக்களுடைய ஆதரவு இருக்கும். ஆந்திராவை வெள்ளத்தில் மூழ்கடித்த கனமழை ஓய்ந்த நிலையில் வெள்ள பாதிப்புக்குள்ளான விஜயவாடாவில் மக்கள் உணவுக்காக தவிக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். ஆந்திராவை புரட்டி போட்ட கனமழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளத்தில் 4 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இயற்கை சீற்றத்திற்கு ஆந்திர மாநிலத்தில் மட்டும் இதுவரை 17 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் 43,000த்திற்கும் மேற்பட்டோர் 160ற்கும் மேற்பட்ட தற்காலிக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். தற்போது மழையில்லாத நிலையில் மீட்பு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. புடமேறு சிற்றாறில் ஏற்பட்ட வெள்ளத்தால் பெரும் பாதிப்புக்கு உள்ளான விஜயவாடாவில் மீட்பு பணிகளும் நிவாரண உதவிகளும் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டு உணவின்றி தவிக்கும் மக்களுக்கு தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்பு படையினர் படகுகள் மூலமாக சென்று உணவு விநியோகித்து வருகின்றனர். படகுகள் செல்ல முடியாத பகுதிகளுக்கு உணவு, குடிநீர் வழங்க 6 ஹெலிகாப்டர்கள், 30 ட்ரோன்களும் ஈடுபடுத்தப்படுகின்றன. வம்பே காலனியில் ஹெலிகாப்டர் மூலம் உணவு பொட்டலங்கள் வீசப்பட்டன. சேரும் சகதியும் நிறைந்த இடத்தில் மூட்டையில் கட்டி வீசப்பட்ட உணவை மக்கள் முண்டியடித்து சென்று எடுத்து சென்றது பரிதாபத்தை ஏற்படுத்துவதாக இருந்தது. மழை நின்றதால் விஜயவாடாவில் வெள்ளம் வடிய தொடங்கியுள்ளது. இதனால் தூய்மை பணிகளை மேற்கொள்ள 10,000த்திற்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். மேலும் தொற்று நோய் பரவாமல் இருக்க மருத்துவ முகாம்களும் அமைக்கப்படுகின்றன. தெலங்கானாவில் கனமழையால் பாதிக்கப்பட்ட ரயில்வே தண்டவாளங்களை சீரமைக்கும் பணி தீவிரமடைந்துள்ள நிலையில் புனரமைக்கப்பட்ட தண்டவாளத்தில் சோதனை ஓட்டம் நடைபெற்றது. தெலங்கானா மாநிலத்தை புரட்டி போட்ட கனமழை பெருவெள்ளத்தால் காஜிப்பேட்டை விஜயவாடா இடையே கேசமுத்திரம் என்ற இடத்தில் வெள்ளத்தில் தண்டவாளம் அடித்துச் செல்லப்பட்டது. சுமார் 70 மீட்டர் அளவுக்கு தண்டவாளத்தின் கீழ்ப்பகுதியில் உள்ள மண், ஜல்லிக்கற்கள் அடித்துச் செல்லப்பட்டதை அடுத்து தண்டவாளம் அந்தரத்தில் தொங்கியது. இதன் காரணமாக அவ்வழியாக செல்ல வேண்டிய சுமார் 300 ரயில்கள் ரத்து செய்யப்பட்டன. பல ரயில்கள் மாற்று வழியில் திருப்பிவிடப்பட்டன. தண்டவாளத்தின் கீழ் பாறைகள் மற்றும் ஜல்லிக்கற்கள் கொண்டு நிரப்பப்பட்டு சீரமைப்பு பணிகள் நிறைவுற்ற நிலையில் ரயில் சோதனை ஓட்டம் நடைபெற்றது. மஹபூபாபாத் மாவட்டத்தில் மட்டும் 6 இடங்களில் ரயில் பாதை சேதமடைந்துள்ளதாகவும் ஒவ்வொரு பகுதியிலும் சுமார் 100 பேர் வீதம் 600 தொழிலாளர்களின் கடும் முயற்சியால் 36 மணி நேரத்தில் சீரமைப்பு பணிகள் நிறைவடைந்துள்ளதாகவும் ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மதுரை மாவட்டம் சோழவந்தானில் முதல் போக நெல் சாகுபடி பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வரும் சூழலில் தற்போது அதிகப்படியான களைச்செடிகள் வளர்ந்துள்ளதால் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர்.
திண்டுக்கல் மாவட்டம் பேரணை முதல் மதுரை மாவட்டம் கள்ளந்திரி வரை சுமார் 45,000 ஏக்கர் பரப்பளவில் இருபோக நெல் சாகுபடி பணிகள் நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டு முதல் போக சாகுபடிக்காக கடந்த மாதம் முல்லைப் பெரியாறு பிரதான கால்வாய் மூலம் தண்ணீர் திறக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சோழவந்தான் பகுதிகளான நீரேத்தான், மேட்டு நீரேத்தான், கட்டக்குளம் உள்ளிட்ட பகுதி விவசாயிகள் முதல் போக நெல் சாகுபடி பணிகளை முழுவீச்சில் தொடங்கி மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் எப்போதும் இல்லாத அளவிற்கு இந்த ஆண்டு வயல்களில் களைச்செடிகளின் வளர்ச்சி அதிகமாக இருப்பதால் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர். மருந்து அடித்தாலும் களைச்செடியை கட்டுப்படுத்த முடியாத சூழல் உள்ளதாக கூறும் அவர்கள் களை எடுப்பதற்கு போதிய ஆட்களும் கிடைக்கவில்லை என கவலை தெரிவித்துள்ளனர். மாவட்டங்காட்டு இந்த வட்டம் களைப்புல் அதிகமாக இருக்குது. அது தண்ணியெல்லாம் கரெக்டாக தான் வந்துருக்காங்க. தண்ணியெல்லாம் கரெக்டாக பாயிடுறாங்க. என்னதான் களைக்குழி போட்டாலும் மருந்து அடித்தாலும் களை கட்டுப்படி ஆகலை. விவசாய கூலி ஆளும் கிடைக்காதனால களை எடுக்க மாட்டாமல் பூரா விவசாயிகளும் திண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இங்கே வாடிப்பட்டு பெரிய இது வரைக்கும் வருதுங்க தண்ணி ஒரு போத்துக்கு. இப்போ பூரா வட்டம் களைக்கூலி வாங்கி போட்டால் கவுசிலி போட்டு நல்லா தெரிஞ்சு. இந்த வட்டம் நம்ம களை அதிகமாக இருக்குது, ஆளும் கிடைக்க மாட்டுது. பெரிய சிரமத்தில் இருக்குங்க. வரப்பு வைக்கலாம் அள்ளி போட்டுக்கிட்டு தான் இருக்கேன். ஆளு 10 ஆள் வந்தாலும் வரப்பு வைக்கலாம் கொள்ளாதாங்க களை. மீனவர்களுக்கு அரசு மானிய விலையில் டீசல், பெட்ரோல் வழங்குவது போல தற்போது விவசாய பணிகள் அனைத்தும் இயந்திரங்கள் மூலம் நடைபெறுவதால் விவசாயிகளுக்கும் அதேபோல் மானியங்களை வழங்க அரசு பரிசீலிக்க வேண்டும் எனவும் விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் துணை சுகாதார நிலையங்கள், கல்வி அலுவலகம், அங்கன்வாடி மையங்கள் அமைக்க மேலும் 2,93,00,000 ரூபாய் நிதி உதவியை சன் டிவி வழங்கியுள்ளது. முன்னாள் மத்திய அமைச்சர் முரசொலி மாறன் நினைவாக ஏழை எளியோரின் கல்வி, மருத்துவ சிகிச்சை, சமூக மேம்பாடு உள்ளிட்ட நலத்திட்டங்களுக்காக சன் ஃபவுண்டேஷன் மற்றும் சன் டிவி பல்வேறு அமைப்புகளுக்கு தொடர்ந்து நிதியுதவி அளித்து வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா ஒன்றியத்தில் 19 துணை சுகாதார நிலையங்கள் அமைப்பதற்கு 2022ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 2,22,00,000 ரூபாய் நிதிக்கான காசோலையை ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியரிடம் சன் டிவி சார்பில் சன் டிவி குழுமத்தின் நிர்வாக இயக்குநர் திருமதி காவேரி கலாநிதி மாறன் வழங்கினார். நமக்கு நாமே திட்டத்தின் கீழ் 6,65,00,000 ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்ட இந்த துணை சுகாதார நிலையங்களுக்கான பொதுமக்களின் பங்களிப்பான 1/3 பங்கு தொகையை சன் டிவி அளித்தது. இந்த 19 துணை சுகாதார நிலையங்களின் கட்டுமான பணிகள் நிறைவடைந்து கடந்த பிப்ரவரி மாதம் பொதுமக்களின் பயன்பாட்டுக்கு திறக்கப்பட்டன. புதிய சுகாதார நிலையங்கள் தங்களுக்கு மிகவும் பலனளிப்பதாகவும் நெடுந்தூரம் சென்று பரிசோதனையும் சிகிச்சையும் மேற்கொள்ள வேண்டி இருந்த நெருக்கடியை குறைத்துள்ளதாகவும் கூறுகின்றனர் அப்பகுதி மக்கள். முன்னாடி நாங்கள் வாலாஜா அதுக்கு தாண்டி வேற ஊருக்கெல்லாம் போவோம். ஆனால் இப்போ கிட்டவே இருக்கிறதுனால நான் எல்லாத்தையுமே பார்த்துக்கிறோம். அயன் டேப்லெட்லேருந்து எல்லாமே கரெக்டாக கொடுக்குறாங்க. இந்நிலையில் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் நமக்கு நாமே திட்டத்தின் கீழ் மேலும் பல்வேறு பணிகளை மேற்கொள்ள சன் டிவி குழுமம் சார்பில் 2,93,50,000 ரூபாய் நிதி வழங்கப்பட்டது. இதற்கான காசோலையை தமிழ்நாடு கைத்தறித்துறை அமைச்சர் திரு காந்தி மற்றும் ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் திருமதி சந்திரகலாவிடம் சன் டிவி குழுமத்தின் நிர்வாக இயக்குநர் திருமதி காவேரி கலாநிதி மாறன் இன்று வழங்கினார். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா, அம்மூர் பகுதியில் 11 துணை சுகாதார நிலையங்கள், வாலாஜாவில் கல்வி அலுவலகம், அம்மூர் பகுதியில் 2 அங்கன்வாடி மையங்கள் மற்றும் 14 சுகாதார மையங்களுக்கான சுற்றுச்சுவர்களை அமைக்க இந்த நிதி பயன்படுத்தப்பட உள்ளதாக கூறிய மாவட்ட ஆட்சியர், ஏழை குழந்தைகள், பொதுமக்கள் நலனுக்காக சன் டிவி மேற்கொண்டுள்ள பணிகளை பாராட்டுவதாக தெரிவித்தார். ராணிப்பேட்டை டிஸ்ட்ரிக்டில் அரௌண்ட் 25 ஹெல்த் சப் சென்டர் கன்ஸ்ட்ரக்ஷன், தென் காம்பவுண்ட் பராமரிப்புக்காக ஃபண்ட் ஒதுக்கப்பட்டு கொடுத்துருக்காங்க. டோட்டலில் 2.93 crore இன்னைக்கு நமக்கு நாமே திட்டத்தின் கீழ் சிஎஸ்ஆர் கான்ட்ரிபியூஷன் சன் டிவி நெட்வொர்க் கொடுத்துருக்காங்க. ஸோ ஐ தேங்க் சன் டிவி நெட்வொர்க் ஃபார் தேர் ஜெனரஸ் அண்ட் எஃபிஷியன்ட் கான்ட்ரிபியூஷன் ஃபார் த ராணிப்பேட் டிஸ்ட்ரிக்ட். 2,93,50,000 ரூபாய் இன்றைக்கி கொடுத்து கிட்டக்கிட்ட இது 10 கோடிக்கு வேல்யூவில் நமக்கு நாம வேலை நடக்கும் போது பொதுமக்களுக்கு பயன்படுற அளவுக்கு இன்றைக்கி இந்த சன் டிவி நெட்வொர்க்கு மனதார நன்றி தெரிவித்துள்ளது. ஏழை எளியோருக்கு கல்வி, அடிப்படை கட்டமைப்புகள் மற்றும் கற்றல் சூழலை மேம்படுத்துதல், தரமான இலவச சிகிச்சை, மகளிர் மற்றும் இளைஞர் நலன், கிராமப்புற மேம்பாடு உள்ளிட்ட நலத்திட்டங்களை செயல்படுத்துவதற்காக சன் டிவியும் சன் ஃபவுண்டேஷனும் தொடர்ந்து நிதி உதவி அளித்து வருவது குறிப்பிடத்தக்கது. சர்ச்சைக்குரிய வனத்துறை அதிகாரியை மீண்டும் முக்கிய பொறுப்பில் நியமித்த உத்தராகண்ட் முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமிக்கு உச்சநீதிமன்றம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது.
உத்தரகாண்ட் மாநிலத்தில் கார்பெட் புலிகள் சரணாலய இயக்குநராக இருந்த IFS அதிகாரி ராகுல் சட்டவிரோதமாக மரங்கள் வெட்டிய குற்றச்சாட்டில் 2 ஆண்டுகளுக்கு முன்பு பொறுப்பில் இருந்து விடுவிக்கப்பட்டார். அவர் மீது துறை ரீதியான விசாரணை நிலுவையில் உள்ளது. மேலும் இவ்வழக்கு CBI விசாரணையில் உள்ள நிலையில் புகாரில் சிக்கிய அதிகாரி ராகுலை ராஜாஜி புலிகள் சரணாலய இயக்குநராக நியமித்து முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமி உத்தரவு பிறப்பித்தார். இதனை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கு நீதிபதிகள் PR கவாய், பிரசாந்த் குமார் மிஸ்ரா, K விஸ்வநாதன் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது முதலமைச்சரின் நடவடிக்கைக்கு கடும் கண்டனம் தெரிவித்த நீதிபதிகள், வன அதிகாரி ராகுலை நியமிப்பதாக இருந்தால் முதலில் குற்றச்சாட்டுகளில் இருந்து அவர் விடுவிக்கப்பட்டிருக்க வேண்டும் அல்லது துறை ரீதியான விசாரணையை கைவிட்டிருக்க வேண்டும் என்று கூறினார். ஆனால் விதிகளை பின்பற்றாமல் முதல்வராக இருப்பதாலேயே என்ன வேண்டுமானாலும் செய்யலாமா என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். நினைத்ததை எல்லாம் செய்யும் மன்னராட்சி காலத்தில் நாம் இல்லை. மக்களின் நம்பிக்கைக்கு உரிய வகையில் முதலமைச்சர் செயல்பட வேண்டும் என்று கண்டிப்புடன் கூறிய நீதிபதிகள், சர்ச்சைக்குரிய அதிகாரி மீது வனத்துறை மேற்கொண்ட நடவடிக்கைகளில் இருந்து முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமி மாறுபட்டிருந்தால் அது தொடர்பாக பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என உத்தரவிட்டுள்ளனர். சென்னை கோயம்பேடு காய்கறி சந்தையில் பூண்டு 1 கிலோ 340 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இதனால் சில்லறை விற்பனை கடைகளில் விலை மேலும் அதிகரிக்கக்கூடும் நிலை ஏற்பட்டுள்ளது. சென்னை கோயம்பேடு காய்கறி சந்தையில் மொத்த விற்பனை கடையில் 1 கிலோ பூண்டு விலை 340 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கடந்த மாதம் 1 கிலோ 280 ரூபாய்க்கு விற்கப்பட்ட பூண்டு நேற்று 320 ரூபாய்க்கு விற்பனையானது. இந்நிலையில் ஒரே நாளில் 20 ரூபாய் அதிகரித்திருப்பதால் சில்லறை விற்பனை கடைகளில் மேலும் விலை உயரக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதேபோல வெங்காயம் நேற்றை விட 5 ரூபாய் அதிகரித்து 1 கிலோ 60 ரூபாய்க்கும், கேரட் 10 ரூபாய் உயர்ந்து 90 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. அதே நேரம் பீன்ஸ் விலை 5 ரூபாய் குறைந்து கிலோ 85 ரூபாயாகவும், அவரைக்காய் 10 ரூபாய் குறைந்து 60 ரூபாயாகவும் உள்ளது. எலுமிச்சை விலையும் 10 ரூபாய் குறைந்து 140 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தக்காளி 25 ரூபாய்க்கும், உருளைக்கிழங்கு 45 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 75 ரூபாய்க்கும் விலை மாற்றமின்றி விற்பனை செய்யப்படுகிறது. ஒன்றிய பாஜக ஆட்சியை அகற்றும் காலம் வெகு தொலைவில் இல்லை என்று மக்களவை காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவைக்கு 3 கட்டங்களாக தேர்தல் நடைபெறவுள்ளது. முதல் கட்ட வாக்குப்பதிவு செப்டம்பர் 18ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் மக்களவை காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி அம்மாநிலத்தில் பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளார். அனந்தநாக் மற்றும் ராம்பனில் நடைபெற்ற பொதுக்கூட்டங்களில் உரையாற்றிய அவர், ஒன்றிய பாஜக ஆட்சியை அகற்றும் காலம் வெகு தொலைவில் இல்லை என்று கூறினார். மக்களவைத் தேர்தலில் உளவியல் ரீதியாக தோற்கடிக்கப்பட்ட மோடி நம்பிக்கையை இழந்துவிட்டதாக ராகுல் காந்தி விமர்சித்தார். நாட்டு மக்களை பார்த்து மோடி பயப்படுவதாகவும், காஷ்மீரில் இந்தியா கூட்டணி அரசு அமைவது உறுதி என்றும் கூறிய ராகுல், காஷ்மீருக்கு மீண்டும் மாநில அந்தஸ்தை மீட்டுத் தருவோம் என்று உறுதியளித்தார். जम्मू कश्मीर को स्टेटहुड वापस देने का होगा। हम चाहते थे कि चुनाव से पहले आपको स्टेटहुड मिले और स्टेट बनने के बाद चुनाव हो। बीजेपी ये नहीं चाहती है और उन्होंने कहा है कि पहले चुनाव होगा और उसके बाद स्टेटहुड की बात होगी। और हम कह रहे हैं कुछ भी होगा, जम्मू कश्मीर के लोगों को स्टेटहुड हम दिलवाएंगे। इंडिया गठबंधन इतना दबाव डालेगी कि जम्मू कश्मीर के लोगों को स्टेटहुड देना ही होगा. பாஜகவுக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் இடையிலான சண்டை 2 சித்தாந்தங்களுக்கும் இடையிலான சண்டை என்றும், இந்த சண்டையில் ஒருபுறம் வெறுப்பும் வன்முறையும், மறுபுறம் அன்பும் மரியாதையும் இருப்பதாக ராகுல் காந்தி கூறியுள்ளார். நாட்டின் வளங்கள் 2-3 தொழிலதிபர்களிடம் கொட்டி கிடப்பதாக கூறியுள்ள ராகுல் காந்தி, கிரிக்கெட் மட்டையையே எடுக்காத ஜெய்ஷா ICCயின் தலைவராக உள்ளதாகவும் விமர்சித்துள்ளார். எப்போது இணைந்து சைக்கிள் ஓட்டலாம் என ராகுல் காந்தி விடுத்த அழைப்பை ஏற்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் செய்துள்ள ருசிகர பதிவின் மூலம் திமுக காங்கிரஸ் இடையிலான கூட்டணி சர்ச்சைகளுக்கு இருவரும் சூசகமாக முற்றுப்புள்ளி வைத்துள்ளனர்.
சென்னையில் அண்மையில் நடைபெற்ற கலைஞர் நூற்றாண்டு நினைவு நாணய வெளியீட்டு விழாவில் ஒன்றிய அமைச்சர் ராஜ்நாத் சிங் பங்கேற்று நாணயத்தை வெளியிட்டார். அதனை மையமாக கொண்டு அதிமுக விமர்சனங்களை முன்வைத்தது. திமுக கூட்டணியில் விரிசல் ஏற்படும் என்றும் சில கட்சிகள் கூட்டணியிலிருந்து வெளியேறும் என்றும் அதிமுக தலைவர்கள் விமர்சித்தனர். மறுபுறம் நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாட்டில் மக்களவை காங்கிரஸ் தலைவர் ராகுல்காந்தி பங்கேற்க உள்ளதாக சமூக வலைதளங்களில் தகவல்கள் பரவின. இதனால் திமுக கூட்டணி குறித்து சர்ச்சைகள் எழுந்தன. இந்நிலையில் தமிழ்நாட்டிற்கு தொழில் முதலீடுகளை ஈர்க்க அமெரிக்கா சென்றுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சிகாகோவில் சைக்கிள் பயிற்சியில் ஈடுபட்ட வீடியோவை தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டிருந்தார். முதலமைச்சரின் சைக்கிள் பயிற்சி வீடியோவை டாக் செய்த ராகுல்காந்தி, சகோதரரே, சென்னையில் எப்போது இணைந்து சைக்கிள் ஓட்டலாம் என்று கேள்வி எழுப்பினார். இதைத் தொடர்ந்து ராகுலுக்கு பதிலளித்த முதலமைச்சர், உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது சென்னையில் ஒன்றாக இணைந்து சைக்கிள் ஓட்டலாம் என்று பதிவிட்டார். மேலும் உங்களுக்கு ஸ்வீட் பாக்ஸ் ஒன்று பாக்கி உள்ளதாக அந்த பதிவில் குறிப்பிட்ட அவர், சைக்கிள் ஓட்டிய பின்னர் தனது வீட்டில் சுவைமிகு தென்னிந்திய மதிய உணவு மற்றும் இனிப்புடன் விருந்தளிப்பதாக முதலமைச்சர் பதிவிட்டுள்ளார். இணைந்து சைக்கிள் ஓட்டலாம் என ராகுல் விடுத்த அழைப்பை ஏற்று முதலமைச்சர் ருசிகரமாக பதிவிட்டதன் மூலம் திமுக காங்கிரஸ் கூட்டணி குறித்து சில நாட்களாக நிலவி வந்த சர்ச்சைகளும் இருவரும் சூசகமாக முற்றுப்புள்ளி வைத்திருப்பதாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே திமுகவுடனான தங்களது உறவில் விரிசல் இல்லை என்றும் கூட்டணி உறுதியுடன் தொடரும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.